பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் பலி. பட்டாசு ஆலையில் 8 அறைகள் தரைமட்டம். தொழிலாளர்கள் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாகவும் காட்சியளித்துள்ளது. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சாத்தூர் அருகே கீழ்த்தாண்டிப்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் உள்ளார். ஆனந்த்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவருக்கு சொந்தமான இந்துஸ்தான் பட்டாசு தொழிற்சாலை சாத்தூர் அருகே உள்ள கீழ தாயில்பட்டி பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலை நாக்பூர் உரிமம் பெற்று 40க்கும் மேற்பட்ட அறைகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வந்துள்ளனர். மேலும் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கப்படும். ஒவ்வொரு பட்டாசு தொழிற்சாலையும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கப்படும் நிலையில் விதிமுறையை மீறி வடமாநில தொழிலாளர்களும் மற்றும் பட்டாசு தொழிலாளர்களை வைத்து இன்று விதிமுறையை மீறி பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாலையில் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடும் போது உராய்வு காரணமாக இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்தில் அடுத்தடுத்த அறைகளில் எடுத்து மற்றும் 10க்கும் மேற்பட்ட அறைகள் இந்த பட்டாசு வெடி விபத்தில் இடிந்து தரமட்டம் ஆகின. மேலும் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் காலையிலிருந்து தொடர்ந்து 3 மணி நேரமாக தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து வருவதால் தீயணைப்புத்துறையினரும் காவல்துறையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டதில் தொய்வு ஏற்பட்டது. பின்னர் 3 மணி நேரம் கழித்து தற்போதுதான் தீயணைப்புத்துறையினர் உள்ளே சென்று தண்ணீரை பீழ்ச்சி எடுத்து தீயை அணைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இப்ப இந்த வெடி விபத்தில் சிக்கி தற்போது வரை 4 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் மட்டும் உடல் சிதறிய நிலையில் அடையாளம் தெரியாத அளவுக்கு உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. மேலும் தொடர்ந்து சாத்தூர், சிவகாசி, ஏலாயனமனை, வெம்பக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்புத்துறையினர் இந்த பகுதிக்கு விரைந்துள்ளனர். மற்றும் 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்களும் பகுதிக்கு விரைந்துள்ளன. தொடர்ந்து வெம்பக்கோட்டை, சாத்தூர் டிஎஸ்பி தலைமையில் போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். முழுமையாக மீட்பு பணிகள் முடிந்த பின்னரே எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க என்பது மட்டும் தெரிய வரும் என்பது. மேலும் இந்த மாதத்தில் சாத்தூர் பகுதியில் இது 2வது பட்டாசு வெடி விபத்து. ஏற்கனவே ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 பேர் தற்போது வரை உயிரிழந்து 3 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தற்போது வரை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த வெடி விபத்து அடுத்து தொடர்ந்து நடந்தது இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.